நரேனின் மாயப்பயணம். The Magical Journey of Naren. நரேன் ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு புத்தகங்கள் வாசிப்பதும் புதிய இடங்களை கண்டுபிடிப்பதும் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் தன் தாத்தாவின் பழைய வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு துருப்பிடித்த பெட்டிக்குள் மடிந்திருந்த ஒரு பழைய வரைபடத்தை கண்டான். அது வெறும் வரைபடம் அல்ல, அவர்களின் கிராமத்தைச் சுற்றியுள்ள அடர்ந்த காட்டின் வரைபடம். அதில் மறக்கப்பட்ட அருவி என்ற இடம் குறிக்கப்பட்டிருந்தது. நரேன் தன் நண்பர்களுடன் காட்டுக்குள் பயணத்தைத் தொடங்கினான். வழிநெடுகிலும் பல சவால்களை எதிர்கொண்டான். பெரிய மரங்கள், விசித்திரமான சத்தங்கள் மற்றும் காய்ந்த நிலம் என பலவற்றை கடந்தான். இறுதியில் வரைபடம் காட்டிய இடத்திற்கு வந்தபோது அங்கே ஒரு பழங்கால கோவில் இருந்தது. கோவில் வாசலில் அறிவுள்ளவனே நீர் பெறுவான் என்ற வாசகம் இருந்தது. நரேன் தன் அறிவை பயன்படுத்தி அந்த வாசகத்தின் அர்த்தம் உணர்ந்து கோயிலுக்கு பின்னால் இருந்த ஒரு பாறையை அகற்றினான். அங்கே வறண்டு போயிருந்த அருவி மீண்டும் தண்ணீர் ஊற்றெடுத்து கொட்டியது. நரேனின் இந்தச் செயலால் கிராமம் வறட்சியிலிருந்து மீண்டது. அனைவரும் நரேனை பாராட்டினர். அன்று முதல் நரேன் தன் தைரியத்தாலும் அறிவாலும் ஊருக்கு பெருமை சேர்க்கும் நாயகனாக மாறினான். நீதி, தைரியமும் அறிவாற்றலும் இருந்தால் எந்த ஒரு பெரிய சவாலையும் வென்று பலருக்கு உதவ முடியும்.